Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடியின் மகன் உட்பட 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கும். வணக்கம். இவன் புதுச்சேரி மாநிலத்தில் ரெயின்போ நகர் என்கிற பகுதியில் பிரபல ரவுடியினுடைய மகன் உட்பட 3 பேர் வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலமே பாதுகாப்பு இன்றி பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சண்டி சிரிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவிலே வசிக்கக்கூடிய காலிமனையில் இன்று காலை ரத்த காயங்களோடு பலத்தமான வெட்டு காயங்களோடு 3 வாலிபர்கள் கிடப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய கடை போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். இதன் பிறகு பெரிய கடை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்தபோது 2 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து சடலமாக கிடப்பதை அறிந்து ஒருவர் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை அறிந்து அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரே நாளில் 3 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒட்டுமொத்த புதுச்சேரியை நிலைகுலைய செய்திருக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி மாநிலம் டிஜிபி சத்யசுந்தரம், அதே போன்று முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல ரவுடி சிஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா, ஜே நகரைச் சேர்ந்த ஆதி என்பவர் டிவி நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி தகடு சத்யாவை கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதனிடையே கொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பத்தினர் சம்பவத்த இடத்திலேயே கதறி எழுதி வருவதை அந்த சோகத்தையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. புதுச்சேரியில் 3 இளைஞர்கள் ஒரே இடத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவிற்கு வெடிகுண்டு கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், அதே போன்று இதுபோன்று ரவுடிகள் மோதல் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய நிலையிலேயே புதுச்சேரியினுடைய ஆளக்கூடிய ரங்கசாமியுடைய அரசு இருப்பதாக உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.